Good morning students. Today we are going to learn about literals. So literal அப்படினா previous sectionல பார்த்திருக்கோம். So literal is a raw data given in a variable or constant. So literals அப்படினா என்னன்னு சொல்லிருக்காங்க பாருங்க, raw data. So raw data வந்து variablesக்கோ இல்ல constantக்கோ நம்ம கொடுக்கறதா வந்து literals. Raw data அப்படினா unprocessed data. Okay. So in Python there are various types of literals. So Python எடுத்துட்டோம் அப்படினா நிறைய different types இருக்கு. So நான் என்னென்ன literals பார்த்தீங்கன்னா numeric literal, string literal, boolean and escape sequence character. So escape sequences பத்தி நம்ம previous sectionல பார்த்தாச்சு. So இன்னைக்கு வந்து நம்ம numeric, string and booleans பத்தி பார்க்கலாம். Okay. So first வந்து numeric literals அப்படினா என்னன்னு பார்க்கலாம். So numeric literals consist of digits and are unchangeable. So numerical அப்படினாலே numbers அப்படின்னு நமக்கு தெரியும். So digits, so என்னென்ன digits அப்படின்னு பார்த்தீங்கன்னா binary, octal, decimal and hexadecimal digits எல்லாமே நம்ம numeric literals அப்படின்னு சொல்லுவோம். Okay. So numeric literals can belongs to 3 different types. So அதுல என்னென்ன types இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா integer, float and complex. ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் டெமோ ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 வேரியபிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 4 வேரியபிள்ஸ்க்கும் நம்பர்ஸ் அசைன் பண்ணிக்கலாம். பைனரி நம்பர், டெசிமல் நம்பர், ஆக்டல் நம்பர் அண்ட் ஹெக்ஸாடெசிமலில் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஈக்குவல் டு 0B1010 அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ 1010 அப்படின்றது பைனரி டிஜிட்ஸ் இல்லையா. ஸோ 0 and 1 காம்பினேஷனாக இருந்தாலே அது பைனரி டிஜிட்ஸ் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ பிஃபோராக நம்ம வந்து 0B அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது வந்து பைனரி லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு 100. ஸோ இது வந்து டெசிமல் நம்பர்ஸ். ஸோ 100 அப்படின்னும் போதே டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சி ஈக்குவல் டு 0O310 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 0O அப்படின்னாலே டினோட்டட் பை ஆக்டல் நம்பர். ஸோ ஓ அப்படின்னு வந்தாலே அது ஆக்டல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டி ஈக்குவல் டு 0x12c. ஸோ ஹெக்ஸா டெசிமல் லிட்ரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே அது வந்து ஹெக்ஸாடெசிமல், ஸ்மால் லெட்டர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேப்ஸ் லெட்டர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 to c, c அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னாலே அதோடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 15 வரைக்கும், டோட்டலாக அதோடைய பேஸ் வந்து 16 வேல்யூ இல்லையா. இப்போ 0 to 9 வரைக்கும் டெசிமல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 10, 11, 12, 13, 14, 15 அப்படின்னா என்னென்னா 10 அப்படின்னா ஏ, 11 அப்படின்னா பி, 12 அப்படின்னா சி. ஸோ அப்போ இங்கே சி அப்படின்னா அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னா 12. ஓகே, ஸோ 1 to நெக்ஸ்ட் வந்து 12. ஓகே, ஸோ இதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இன்டீஜர் லிட்டரல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு ஏபிசியோடைய வேல்யூவை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேல்யூவை நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து இன்டீஜர் லிட்ரல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் லிட்ரல்க்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம். float 1, float 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ float 1 ஈக்குவல் டு 10.5. ஃப்ளோட் அப்படின்னாலே டெசிமல் நம்பர்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து 10.5 அப்படின்னு நம்ம எடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வேரியபிள் float 2 ஈக்குவல் டு 1.5 e2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இ அப்படின்னா எக்ஸ்போனன்ட். ஓகேவா, ஸோ அதை எக்ஸ்போனன்ட் அப்படின்னா 10 to the power of 2 அப்படின்னு அர்த்தம். 1.5 into 10 to the power of 2 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இ அப்படின்னா an exponent data contains decimal point, decimal part, exponent part followed by 1 or more digits அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 12.E04 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து 24.E4. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்போனன்ட் டேட்டா அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஷின். ஓகே, ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் லிட்ரல்ஸில் வந்து ஸோ இந்த 2 வேரியபிள்ஸுமே நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ float 1, float 2ன்ற வேரியபிள் நமக்கு ஸோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஃப்ளோட் லிட்ரல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் லிட்ரலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x ஈக்குவல் டு 1 + 3.14j அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்டில் காம்ப்ளெக்ஸ் லிட்ரல்ஸில் எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிரிண்டில் x ஈக்குவல் டு ஸோ அப்படின்ட்டு எக்ஸோடைய வேல்யூவும், அடுத்து அதோடைய இமேஜினரி பார்ட் எக்ஸையும், அதோட ரியல் பார்ட் எக்ஸ் அப்படின்றதையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கான எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்டீஜர் லிட்ரல்ஸில் அங்கே என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்களோ அந்த வேல்யூவை ஸோ நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு இது மாதிரி. ஸோ 10, 100, அடுத்து 200, 300. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் லிட்ரல்ஸில் 10.5. ஸோ எக்ஸ்போனன்ட் வேல்யூ கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதை சால்வ் பண்ணால் நமக்கு 150 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் லிட்ரல்ஸில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு நமக்கு வரணும்னு சொன்னோம். ஸோ அது வந்துருக்கு. நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3.14, ரியல் பார்ட்டோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ 1.0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஓகே, ஸோ இதான் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கான
அவுட்புட். ஓகே, ஸோ இதான் வந்து லிட்ரல்ஸில் நம்ம டைப்ஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இது வந்து 2 மார்க்லையும் கேட்கலாம், 1 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன் பைத்தான் a string literal is a sequence of characters surrounded by quotes. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னாலே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் சரௌண்டட் பை கோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பைத்தான் சப்போர்ட் சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் கோட்ஸ் ஃபார் ஏ ஸ்ட்ரிங். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதை வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்களையும் கொடுத்துக்கலாம், ட்ரிபிள் கோட்ஸ்களையும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ சிங்கிள் கேரக்டர் நம்ம மென்ஷன் பண்ணும்போது சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கலாம், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்கும்போதும் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ் அப்படின்னு ஒன்று இங்கே சொல்லியிருக்காங்க. த வேல்யூ வித் ட்ரிபிள் கோட் இஸ் யூஸ் டு கிவ் மல்டி லைன் ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸோ மல்டி லைன் ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து கொடுக்கறதுக்கு இந்த ட்ரிபிள் கோட்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரிபிள் கோட்ஸ் டெக்னிக் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தானில் மட்டும்தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த ஒரு லாங்குவேஜ்லையுமே இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கிடையவே கிடையாது. மல்டி லைன் அப்படின்னா அதுக்கான நிறைய ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ட்ரிபிள் கோட்ஸ் அப்படின்றது ஒன்லி பைத்தானில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க், ரிப்பீட்டட் 1 மார்க். ஓகே, ஸோ ட்ரிபிள் கோட் அப்படின்னா யூஸ் டு கிவ் மல்டி லைன் ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸோ பைத்தானில் சிங்கிள் கேரக்டரை நம்ம கொடுக்கறதுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா சிங்கிள் கொட்டேஷனும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸும் கொடுக்கலாம். மற்ற லாங்குவேஜில் சிங்கிள் கேரக்டர் கொடுக்கணும்னா சிங்கிள் கோட்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம டபுள் கோட்ஸ் கொடுப்போம். ஆனால் இங்கே ஸ்ட்ரிங்கில் சிங்கிள் கேரக்டர் கொடுக்கும்போதும் நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். ட்ரிபிள் கோட்ஸ் அப்படின்னாலே மல்டி லைன் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல். ரொம்ப ஈஸியான கொஷின், இது வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். ஓகே, ஸோ இதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்ஸ் ஈக்குவல் டு ஸோ பாருங்கள் திஸ் இஸ் பைத்தான் அப்படின்னு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம் டபுள் கோட்ஸ்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரக்டர்னு ஒரு வேரியபிள் எடுத்துகிறேன். ஸோ அதில் வந்து சி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். சின்றது சிங்கிள் கேரக்டர் பட் பார்த்திங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மல்டி லைன் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே திஸ் இஸ் எ மல்டி லைன் ஸ்ட்ரிங் வித் மோர் தேன் 1 லைன் கோட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா இதை நமக்கு அப்படியே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் என்ன ஸ்ட்ரிங்ஸ். ஸோ செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் செகண்ட் வேரியபிள் வந்து கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட்டில் தேர்ட் வேரியபிள் வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங். ஸோ அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு அவுட்புட் எப்படி கிடச்சிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் பைத்தான், this is a multi line string with more than 1 line code. ஸோ இந்த மாதிரி நாம் ஸ்ட்ரிங்ஸை வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூலியன் லிட்ரல். ஸோ பூலியன் லிட்ரல் அப்படின்னா பூலியன் லிட்ரல் கேன் ஹாவ் எனி ஆஃப் த 2 வேல்யூஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி வேல்யூஸை வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பூலியன் லிட்ரல்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பூலியன் 1 ஈக்குவல் டு ட்ரூ, பூலியன் 2 ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. பூலியன் 1 அண்ட் 2 வந்து வேரியபிள். ஓகே, ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றது அவருடைய வேல்யூஸ். ஓகே, ஸோ பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெமோ ப்ரோக்ராம் ஃபார் பூலியன் லிட்ரல்ஸ்னு ஒரு டைட்டில் அதுக்காக அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட்டில் வந்து பூலியன் வேல்யூ 1 என்ன, பூலியன் வேல்யூ 2 என்ன அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ வேல்யூ என்ன அப்படின்னு மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம எந்த ஒரு கண்டிஷன்ஸ்லாம் நம்ம இந்த ப்ரோக்ராமில் நம்ம எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ அவுட்புட் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. பூலியன் வேல்யூ 1 ஈக்குவல் டு 2, பூலியன் வேல்யூ 2 ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து பூலியன் லிட்ரல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம 2 சாய்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த பூலியன் லிட்ரல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராம்குள்ளே. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லிட்ரல்ஸில் நியூமெரிக் லிட்ரல்ஸ், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அண்ட் பூலியன் லிட்ரல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ நேற்று வந்துட்டு அதை ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேப் சீக்வன்சஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாமே லிட்ரல்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் டோக்கன்ஸ் இன் பைத்தான். ஸோ இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின். டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் டோக்கன்ஸ் இன் 5 மார்க். இதுதான் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டோக்கன்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து அதோடைய எலமெண்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டெலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இது 5 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா இந்த 5 டைப்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது தான் 5th டைப் லிட்ரல்ஸ். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் செக்ஷன்ஸில் வந்து பேலன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ டோக்கன்ஸ் அப்படின்ற கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃபைன் டோக்கன்ஸ்னு 2 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க் கேட்பாங்க. ஸோ டைப்ஸ் என்னன்னு சொல்லி சிம்பிளாக எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும்.
பட் 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டைப்பையும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட அவுட்புட்டோட கண்டிப்பாக எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.